அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த 2வது டெஸ்ட்டுக்காக படிக்க சொல்லியிருந்தேன். எந்த யூனிட்லேயுமே இருக்காது. உண்மையை சொல்லப்போனால் இந்த கொஷின் வந்து நான் தமிழ் புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கேன். அப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சார், நீங்கள் கொடுக்குற பாடத்திலிருந்து நீங்கள் கொஷின் கேட்டாலே நாங்கள் ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் படிக்க சொல்லாத பாடத்திலிருந்துலாம் கொஷின் கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும். நியாயமான கேள்வி தான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பெய்ட் பேட்ச் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி தெரியாத கொஷினுக்கு வந்து எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஐடியாவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஈவன் இந்த கொஷின் நீங்கள் படிக்கவே இல்லைனா கூட நான் சொன்ன அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தமிழ் வழி. மாதவி காவியங்கிற நூலை எழுதினவங்க தமிழ் வழி. ஸோ அந்த ட்ரிக்கை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த கொஷினை நான் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் படிக்கலைனா கூட அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரி, அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. சரி, ஓகே. இப்போ கொஷின் பாருங்கள். கூற்றுன்னு சொல்லிட்டு ஜூலை 19, 1969 அன்று 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணத்தில் பார்த்தீங்கன்னா தனியார் வசம் இருந்த வணிக வங்கிகள் அரசாங்க திட்டமிடலுக்கான சமூக இலக்குகளை அடைவதற்கு உதவி செய்ய தவறின அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். அதே மாதிரி இந்த காரணம்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து கூற்றில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து ஜஸ்டிஃபையும் பண்ணுது. சரிங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துடலாம். ஜூலை 19, 1969 ஒரு 14 பேங்கை பார்த்தீங்கன்னா நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டாராக மாற்றுறாங்கன்னு வச்சுக்கலாம், அரசு வங்கிகளாக மாற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஜூலை 19, 1969க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருந்த பெரும்பாலான வங்கிகள் வந்து தனியார்கிட்ட தான் இருந்தது, ப்ரைவேட் பேங்காக தான் இருந்தது. அப்படி ப்ரைவேட் பேங்காக இருக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, மக்களுக்காக ஏதோ ஒரு நலத்திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ஹெல்ப்பை வந்து அந்த ப்ரைவேட் பேங்க் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிம்பிளாக நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களாவே வேலைவாய்ப்பை உருவாக்கிக்கணும், அவங்களாவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 10 லட்சம் வரைக்கும் நிதி உதவி செய்வோம், அதை வச்சு நீங்களே பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10 லட்சத்தை வந்து நீங்கள் பேங்க் மூலமாக வாங்கிக்கலாம், பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் லோனாக வாங்கிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேங்க் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நான் எப்போ சொல்கிறேன்னா ஜூலை 19, 1969க்கு முன்னாடி. சரிங்களா? ஏன்னா பேங்க் வந்து ப்ரைவேட் கிட்ட இருந்தது. நாங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது, நாங்கள் ஏன் உங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமை வந்து செயல்படுத்துறதுக்கான உதவியை வந்து அவங்க செய்யாமல் இருந்தாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஜூலை 19, 1969 ஒரு 14 பேங்கை வந்து நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி நேஷ்னலைஸ் பண்ணதுக்கப்புறம் பேங்க்லாம் வந்து கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்லே வந்துருச்சு. அப்படி வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும்னா ஈஸியாக கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ நிறைய ஸ்கீம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லோன் வந்து நம்ம போய்ட்டு அப்ரோச் பண்ணலாம். நம்ம வந்து டிகிரி படித்து வேலை இல்லாமல் இருந்தாலோ, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு டேலண்ட் இருந்து அந்த டேலண்ட் மூலமாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலோ அதுக்கெலாம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த முத்ரான்லாம் கூட நிறைய ஸ்கீம் இருக்குது. சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சுயதொழில் தொடங்கணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு அதுக்குன்னு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு நிறைய ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் போய்ட்டு பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம். சரிங்களா? அது இப்போ முடியுது. ஆனால் இந்த ஜூலை 19, 1969க்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. ஏன்னா பேங்க் வந்து தனியார்கிட்ட இருந்தது, ப்ரைவேட் கிட்ட இருந்தது. அவங்க கவர்மெண்ட் சொல்கிறதே கேட்காம இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த 14 பேங்கை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க. நேஷ்னலைஸ் பண்ணி அது மூலமாக வந்து கவர்மெண்ட் வந்து சில திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஜூலை 19, 1969 14 வங்கிகளை நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி வந்து பேங்க் வந்து கவர்மெண்ட் சொன்னதை கேட்கலை. கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும்னா அதுக்கு தேவையான ஹெல்ப்பை வந்து அந்த பேங்க்ஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இது ஒரு டைரக்ட் கொஷின் தான்.
ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கொடுத்துருப்பேன். அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சில விஷயங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் அது வந்து யாரோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். இப்போ அலகாபாத் தூண் கல்வெட்டுங்கிறது சமுத்திரகுப்தரோட சம்மந்தப்பட்டது. பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரோட சம்மந்தப்பட்டது. தேவி சந்திரகுப்தம் வந்து விசாகதத்தருங்கிறவர் எழுதின ஒரு நூல். அடுத்து உதயகிரி குகை கல்வெட்டுங்கிறது வந்து 2ஆம் சந்திரகுப்தரோட சம்மந்தப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 4, 3, 2, 1. ஸோ இது ஒரு சிம்பிளான டேரக்ட் கொஸ்டின் தான், குப்தர்கள் அந்த யூனிட்லேருந்து எடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள், கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதி எது? விதி 40. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த டெஸ்ட்டுக்கு படிக்க சொல்லலை, ஆனால் ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் டெஸ்ட் எழுதிருக்கீங்க, நம்ம கிளாஸும் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஷினையும் நான் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படுவதன் அடிப்படையில் கீழ்கண்ட மொழிகளை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு 5 லாங்குவேஜ் கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம், இந்த 5 லாங்குவேஜை வந்து நம்ம ஏறுவரிசையில் வரிசைப்படுத்தணும். ஏறுவரிசைனா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கம்மியான மக்கள் பேசுகிற லாங்குவேஜ் எது அப்படின்னு பார்த்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த 5 லாங்குவேஜில் கம்மியான மக்களால் பேசப்படுற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஸோ தமிழ் ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, அடுத்து வந்து மராத்தி, அடுத்து வந்து பெங்காலி, ஃபைனலாக வந்து ஹிந்தி. சரிங்களா? ஆனால் இப்போ கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனே இருந்திருக்காது. இப்போ நீங்கள் ஆப்ஷன் டியில் பார்க்குறீங்கல்ல, அது வந்து ஆப்ஷன்லேயே இருந்திருக்காது. ஏன்னா இதுக்கு 4 ஆப்ஷனுமே நான் தப்பாக செட் பண்ணிட்டேன். ஸோ இது என்னுடைய ஒரு கவனக்குறைவால் நடந்த ஒரு தவறு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின் தான். கீழ்கண்ட 5ஆம் திட்டங்களோடு தொடர்புடையவற்றை சரியான வரிசையில் அமைக்கவும். இப்போ 5வது 5ஆம் திட்டத்தில் வந்து 4.8% வளர்ச்சி இருந்தது. 2வது 5ஆம் திட்டத்தை வந்து மகளன் ஆஃபீஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். 6வது 5ஆம் திட்டத்தில் வறுமை ஒழிப்பை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வறுமை ஒழிப்புக்குன்னு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்னா நம்ம அதை சொல்லலாம். அடுத்து வந்து 3ஆம் 5ஆம் திட்டத்தில் வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் கொஷின், டைரக்ட் கொஷின் தான். ஸோ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள், சங்ககாலம் என்பது இரும்பு காலகட்டத்தையும் பெருங்கற்கால பண்பாட்டினையும் சார்ந்தது. இதுவும் ஒரு நேரடி வினா தான். இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து பாருங்கள், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. இதுவும் ஒரு நேரடி வினா. அடுத்து பாருங்கள், ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2 மட்டும். இதில் எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் சி மட்டும்தான் தப்பு. சரிங்களா? சிந்து சமவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். இது கரெக்டு தான். அதே மாதிரி 3வது பாயிண்ட் பாருங்கள், சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. இதுவும் கரெக்டு தான். சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? கரெக்டான, அதாவது அவங்களுடைய வழிபாடு பற்றி ஒரு சரியான இதெல்லாம் கிடைக்கல, பட் தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. சரிங்களா? அடுத்து சுடுமண்ணால் பல்வேறு வகையான பொம்மைகள் செய்யப்பட்டன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஆனால் சிந்துவெளி மக்கள் எலும்பினாலான ஆயுதங்களை உருவாக்கி பயன்படுத்தினர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து தப்பு. ஏன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து இரும்பு வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இரும்பை பற்றியே தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? சங்க காலத்தில் இரும்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? சிந்துவெளி காலத்தில் வந்து இரும்பு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த 2வது பாயிண்ட் மட்டும் அதில் தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், பழங்காலத்தில் பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது. இது கரெக்டு தான். ஸோ அடுத்து காரணத்தில் பாருங்கள், மாநாய்க்கன் என்றால் பெருவணிகன் என்றும் மாசாத்துவன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்றும் பொருள்படும் இருக்கா. இது ஆக்சுவலாக அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். மாநாய்க்கன்னா பெருங்கடல் வணிகன் அர்த்தம், மாசாத்துவன்னா பெருவணிகன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ காரணம் தவறு, ஆனால் கூற்று சரி. ஸோ அடுத்து பாருங்கள், சரியாக பொருந்தியுள்ள இணைகளை மட்டும் தேர்ந்தெடு. இதில் ஃபஸ்ட்டு 3மே கரெக்டு தான், கடைசி மட்டும் தப்பு. சரிங்களா? அந்த அரிசி நிரம்பிய பானை கிடைச்ச இடம் வந்து பொருந்தல், அது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கிடச்சிருக்கும். பையம்பள்ளி கிடையாது. ஸோ அது மட்டும்தான் தப்பு. மற்றபடி கருத்திட்டைகள் நரசிங்கம்பட்டிங்கிறது கரெக்டு, நினைவு கற்கள் சிங்கரிப்பாளையம் கரெக்டு, நடுக்கற்கள் புலிமான் கோம்பைங்கிறதும் கரெக்டு தான். இந்த கடைசியாக உள்ளது மட்டும்தான் தப்பு. அடுத்து 13வது கொஷின் பாருங்கள், நமது நாட்டின் தேசிய சின்னத்தை கவனத்தில் கொண்டு கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நாட்டு தேசிய சின்னம் அந்த 4முக சிங்கம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் சில மிருகங்களுடைய உருவமும் இருக்கும். சிங்கம், குதிரை, யானை, காளை அப்படின்ட்டு இன்னும் சில மிருகங்களுடைய உருவமும் இருக்கும். இதில் ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வேகங்கிறது மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சிங்கம் இருக்கு இல்லையா, சிங்கம் வந்து கம்பீரத்தை குறிக்கும். அதே மாதிரியே காளை வந்து கடின உழைப்பு, யானை வந்து ஆற்றலை குறிக்கும். சரிங்களா?
ஸோ அதனால் வந்து இதில் இந்த 2 மட்டும்தான் கரெக்டு. ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் வந்து நம்ம பாலிட்டி கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம்ல, அதுக்கு கீழே வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். இது இந்த மாதிரி வந்து அதுலேருந்து அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க, அதனால தான் அதை எடுத்திருக்கேன். இதில் எல்லாமே கரெக்டு தான். தொழிற்சாலைகள் சட்டம் 1948 தான், சுரங்க சட்டம் 1952 தான், தொழில் தகராறுகள் சட்டம் 1947 தான், கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் 1976 தான், சமூதிய சட்டம் 1976 தான். எல்லாமே கரெக்டு தான். இப்போ இது வந்து இந்த டெஸ்ட்டுக்கு நான் படிக்க சொன்னதில் நான் கொடுக்கல, பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கொஷினை நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டெஸ்ட்டு எல்லாமே இப்படி தான் இருக்கும், சரிங்களா? நான் படிக்க சொல்கிறத தாண்டி சில விஷயங்களை கேட்பேன், ஆனால் அது வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணதாக தான் இருக்கும், சரிங்களா? அது ஒரு ரிவிஷனுக்காக இந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ இந்த மேத்ஸ் கொஷின் வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். மேத்ஸ் கொஷின் எல்லாமே நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தேசிய உறுதிமொழி டேஷ் என்பவரால் டேஷ் மொழியில் எழுதப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவங்க தெலுங்கில் எழுதியிருப்பாங்க, சரிங்களா? அப்போ 2 and 5, சரிங்களா? பிதிமாரி வெங்கட சுப்பராவ் எழுதினவங்க எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னா தெலுங்கில் எழுதியிருக்காங்க, ரைட்டுங்களா? அடுத்து 17வது கொஷின் பாருங்கள். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் V.A. ஸ்மித். இது ஒரு டைரக்ட் கொஷின் தான், சரிங்களா? இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இல்லை. இந்தியாவில் நிறைய இனங்களை சேர்ந்த மக்கள் வாழ்கிறதுனால இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு இந்த V.A. ஸ்மித்துங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அடுத்து 18வது கொஷின் பாருங்கள். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும் என்ற குறட்பா உணர்த்துவது. ஸோ இந்த குறட்பாவோட அடிப்படை கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவுக்கு மீறிய செலவு செய்தல் கூடாது, அவ்வளோதான். அதாவது நம்மளுடைய சம்பளம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலவு செய்யணும். அதை தாண்டி நம்ம செலவு செஞ்சோம்னா நம்ம வந்து நல்லா வாழ்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனையால் நம்ம வாழ்க்கையே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருப்பாங்க. இப்போ இந்த திருக்குறளுடைய அடிப்படை கருத்து என்னென்னா, வரவுக்கு மீறிய செலவு செய்தல் கூடாது, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று 13வது ஐந்தாண்டு திட்டமே இறுதியான ஐந்தாண்டு திட்டமாகும். இது தப்பு. ஏன்னா 12வது ஐந்தாண்டு திட்டம் தான் இறுதியான ஐந்தாண்டு திட்டம். அப்போ இது தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே ஆப்ஷன் ACDயை எலிமினேட் பண்ணிடலாம், சரிங்களா? ஆப்ஷன் B மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கூற்று தவறுன்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B மட்டும்தான், சரியா? சரி, அது காரணத்தில் பாருங்கள், ஜனவரி 1, 2015 அன்று நிதி ஆயோக் தோற்றுவிக்கப்பட்டது. இது கரெக்டு தான். இதுக்கு முன்னாடி வந்து திட்டக்குழு அப்படிங்கிற அமைப்பு இருந்திருக்கும். அந்த திட்டக்குழு தான் அந்த ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதை தூக்கிட்டு தான் ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக்கு கொண்டு வராங்க, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காரணம் கரெக்டு. கூற்றில் வந்து 12வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு இருந்திருக்கணும், பட் 13வது ஐந்தாண்டு திட்டம்னு இருக்கிறதுனால அது தப்பு, ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட குப்த அரசர்களை அவர்களின் ஆட்சி காலத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் அமைக்கவும், சரிங்களா? இறங்கு வரிசைனா ஃபைனலாக யார் இருந்தாங்களோ அதுலேருந்து ரிவர்ஸில் வரணும். இந்த 5 அரசர்களில் கடைசியாக இருந்த அரசர் யாருன்னு பார்த்துட்டு அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸில் வரணும், ரைட்டுங்களா? இப்போ இந்த 5 அரசர்களில் கடைசியாக இருந்தவங்க குமாரகுப்தர் தான். அவங்களுக்கு முன்னாடி வந்து விக்ரமாதித்யர்னா 2ஆம் சந்திரகுப்தர், சரிங்களா? அடுத்து அவங்களுக்கு முன்னாடி சமுத்திரகுப்தர், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர், அதுக்கு முன்னாடி கடோத்கஜ, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து A. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாரவி கீதார்ஜுனியம் அப்படிங்கிறது கரெக்ட். பாரவிங்கிறவங்க கீதார்ஜுனியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க. அடுத்து பிரயாகை மெய்கீர்த்திங்கிற நூலை எழுதினது ஹரிசேனர், ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்தது அமரசிம்மர் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 தப்பு, சரிங்களா? அடுத்து காமந்தக நிதிசாரம்ங்கிறது கரெக்டு. வாத்ஸ்யாய நியாயபாஷ்யாங்கிறதும் கரெக்டு தான். அப்போ 3 இணைகள் கரெக்டாக இருக்குது. 1, 3, 4 இதில் கரெக்டு. அப்போ 3 இணைகள் கரெக்டாக இருக்குது. இந்த 2 மட்டும்தான் தப்பு. பிரயாகை மெய்கீர்த்திங்கிறது ஹரிசேனர் எழுதினது, ஆனால் நான் உங்களுக்கு கொஷினில் கொடுத்தது அமரசிம்மர் அப்படின்னு கொடுத்துருந்தேன், சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் இதில் தப்பு. அடுத்து பாருங்கள், டிபிஎஸ்பி ரிலேட்டடாக ஒரு கொஷின். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை? இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவைங்கிறது தப்பு. ஏன்னா அது நம்ம எங்கேருந்து எடுத்தோம்? அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். இவை சட்ட ஒப்புதலை பெற்றவைங்கிறதும் தப்பு. ஏன்னா டிபிஎஸ்பியை அரசாங்கம் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நம்ம போயிட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயும் நல்லா தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இதோட நிறுத்திப்போம். 2வது பாயிண்ட்டும் தப்பு தான். அடுத்து பாருங்கள், விதி 39 சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி பற்றி குறிப்பிடுகிறது. இதுவும் தப்பு தான். ஏன்னா விதி 39A தான் சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து பசுமை புரட்சி என்பதை விதி 48உடன் தொடர்புடையதாக கொள்ளலாம். கரெக்டு தான். ஏன்னா வேளாண்மையில் தொழில்நுட்பத்தை புகுத்தி விளைச்சல் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் விதி 48 சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது. ஸோ அப்போ அது கரெக்டு தான். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 4வது பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு, மற்ற 3மே தப்பு தான், சரிங்களா?
ஸோ அடுத்து இது வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். இது வந்து ரீசனிங்லேருந்து கேட்டது, கடைசியாக பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், சிறு உற்பத்தி நிறுவனங்கள் என்பவை 25 லட்சத்திற்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் முதலீடு கொண்டவை. அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து சிறு உற்பத்தி நிறுவனம், குறு உற்பத்தி நிறுவனம், நடுத்தர உற்பத்தி நிறுவனம் அப்படின்னு ஒரு 3 இருக்கும். இது உற்பத்தி துறையில், சரிங்களா. அடுத்து சேவைத்துறையில் பார்த்தீங்கன்னா சிறு சேவை நிறுவனங்கள், குறு சேவை நிறுவனங்கள், நடுத்தர சேவை நிறுவனங்கள் அப்படின்ட்டு ஒரு 3 இருக்கும். இப்போ நான் கேட்டிருக்கிறது வந்து சிறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சிறு உற்பத்தி நிறுவனங்கள்னால் அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 25 லட்சத்துக்கு அதிகமாகவும் 5 கோடிக்குள்ளேயும் இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் நிர்வாக பிரிவுகள் அழைக்கப்பட்ட விதத்தை அடிப்படையாக கொண்டு கீழ்கண்டவற்றை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்தவும். ஏறுவரிசைனா சின்னதிலிருந்து பெருசுக்கு போகணும். சங்க காலத்தில் இருந்த மிகச்சிறிய அமைப்பு நிர்வாக பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர். நிறைய ஊர் சேர்ந்தது கூற்றம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கூற்றம் சேர்ந்தது நாடுன்னு சொல்லுவோம். நிறைய நாடுகள் சேர்ந்து தான் மண்டலம், சரிங்களா. அப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஊர். ஊர் நிறைய சேர்ந்தது கூற்றம், கூற்றம் நிறைய சேர்ந்தது நாடு, நாடு நிறைய சேர்ந்தது மண்டலம். ஸோ இப்படி தான் அப்போ வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இதில் இருக்குது இல்லையா, இந்தியா ஒரு நாடு, அதுக்குள்ளே நிறைய மாநிலங்கள் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய மாவட்டங்கள் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய வட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம எப்படி மாநிலங்கள், மாவட்டங்கள், வட்டங்கள்னு பிரிச்சிருக்கோமோ அதே மாதிரி அப்போ வந்து ஓவராலாக இருந்த அமைப்புக்கு பேர் மண்டலம். இப்போ நம்ம நாடுன்னு சொல்கிறது அப்போ மண்டலம்னு இருந்தது. இப்போ நம்ம மாநிலம்னு சொல்கிறது இப்போ நாடு, சரிங்களா. ஒரு புரிதலுக்காக சொல்கிறோம் நாடு. இப்போ நம்ம மாவட்டம்னு சொல்கிறது அப்போ கூற்றம், இப்போ நம்ம வட்டம்னு சொல்கிறது அப்போ ஊர். நான் ஒரே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா. புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ இருக்கிறதோட கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை மட்டும் தேர்ந்தெடு. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது, கரெக்டு தான். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது வெண்கல காலகட்டத்தை சேர்ந்தது, இதுவும் கரெக்டு தான். சங்க காலங்கிறது இரும்பு காலகட்டத்தை சேர்ந்தது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சங்க காலங்கிறது இரும்பு காலகட்டத்தை சேர்ந்தது, ஆனால் சிந்துவெளி நாகரிகம் வந்து வெண்கல காலகட்டத்தை சேர்ந்தது. சரி, ஓகே. ஹரப்பாவில் அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை, இதுவும் கரெக்டு தான். ஹரப்பாவில் பார்த்தீங்கன்னா அரண்மனை கிடையாது, அதே மாதிரி எந்த ஒரு வழிபாட்டு தலமும் இருந்ததற்கான சான்றுகள்லாம் இல்லை. பட் அங்கே கிடைச்ச சில சிலைகளை வச்சு அங்கே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் நிலவிய காலகட்டம் கிமு 3300 to 1900, இதுவும் கரெக்டு தான். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய குடிமகன் ஒருவர் தூங்குவதற்கான உரிமையை வழங்கியுள்ள இந்திய அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 21. இதுக்கு வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ஐடியா ஒன்று சொல்லியிருந்தேன். நீங்கள் அடிப்படை உரிமைகள் படிக்கும்போது விதி 14லிருந்து விதி 32 வரைக்கும், சரிங்களா. அதாவது விதி 21 விட்டுருங்க, 21 தவிர விதி 14லிருந்து 32 வரைக்கும் இருக்கிற விஷயங்களை நல்லா படிச்சுக்கோங்க. அதை தவிர வேறு எந்த விஷயத்தை நமக்கு அடிப்படை உரிமைன்னு சொல்லி கேட்டாலும் அது விதி 21 கீழே தான் வரும். ஏன்னா விதி 21ல் ஆல்மோஸ்ட் ஒரு 40 விஷயங்களை வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் 14 to 32 வரைக்கும் உள்ளதை நல்லா படிச்சுக்கிட்டு அதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அதை மட்டும் நல்லா உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை தவிர வேறு ஏதாவது ஒரு உரிமையை கொடுத்துட்டு இது வந்து எந்த விதிக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் விதி 21 சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஒரு 40 வகையான உரிமைகள் இருக்குது, சரிங்களா. அடுத்து பாருங்கள், சங்ககால பெண்களின் நிலை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை மட்டும் தேர்ந்தெடு அப்படின்ட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 5 பாயிண்ட்டுமே கரெக்டு தான், இதில் எதுவுமே தப்பு கிடையாது. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம பெண்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது பெண்கள் வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், அவங்க வந்து ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கட்டுப்பட்டு, சரிங்களா. ஆண்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இது எல்லாமே சங்க காலத்தில் பெண்களுக்கு இயற்கையாகவே கிடச்சிருக்கு. ஸோ அப்போ சங்க காலம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பொற்காலம் மாதிரி தான் இருந்திருக்கு, சரிங்களா. ஏன்னா இதுலேயே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. அதாவது பெண்கள் அவங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம், படிக்கணும்னா படிக்கலாம், வேலைக்கு போனால் வேலைக்கு போகலாம். ஸோ அதுக்கெலாம் அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் அப்பயே இல்லை, சரிங்களா. அப்போவே வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 40 பெண்பார் புலவர்கள் இருந்தனர், இது கரெக்டு தான். அதே மாதிரி திருமணம் பெண்களின் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது. இந்த காலகட்டத்தில் கூட அந்த மாதிரி இல்லை, ரைட்டுங்களா. இந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா பிடிக்காத பையனெல்லாம் பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க. பட் அந்த சங்க காலம்ங்கிற அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து பெண்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் இருந்தது அப்படிங்கிறது உண்மையாகவே பெரிய விஷயம்தான். அடுத்து கற்பு பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. இது எப்போதுமே மாறாதுன்னு நினைக்கிறேன்.
இந்த இடத்துல ஆண்கள்னு என்னைக்கு வரும்னு தெரியல. ஸோ கற்பு வந்து ஆண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், இது அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெற்றோரின் சொத்துக்களில் பெண் குழந்தைகளும் சம பங்கை பெற்றிருந்தன. இதெல்லாம் நம்ம இப்போ ரீசெண்டாக தான் இதெல்லாம் கொண்டு வந்தோம், சரிங்களா? ஒரு 50 வருஷம், ஆமாம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுக்கெல்லாம் நம்ம சட்டமே கொண்டு வந்தோம். பட் இதெல்லாம் சங்க காலத்திலேயே இருந்திருக்கு. ஸோ அப்போ சங்க காலம்ங்கிறது பெண்களுக்கு ஒரு பொற்காலம் மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பெண்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கொஷின், டைரக்ட் கொஷின். பல்லவ வம்சத்தின் முதல் மற்றும் கடைசி அரசர்கள் முறையில். ஸோ பல்லவ வம்சத்தின் முதல் அரசர் பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு, அவனி சிம்மன் அப்படின்னு கூட ஒரு சொல்லுவோம். அதே மாதிரி கடைசி அரசர் பார்த்தீங்கன்னா அபராஜிதன். ஸோ அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை மட்டும் தேர்ந்தெடு. இதில் வந்து 3, 4 தான் கரெக்ட், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் 8வது பகுதியின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கா? அது வந்து 8வது பகுதி கிடையாது, 8வது அட்டவணை, சரிங்களா? 8வது அட்டவணையில் தான் 22 மொழிகளை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. அடுத்து, இந்தியாவில் முதன்முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து தமிழ், சமஸ்கிருதம் கிடையாது, தமிழ். 2வது பாயிண்ட் தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இதுவரை 11 மொழிகள் செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இது கரெக்டு தான். ஆனால் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 6ன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ 2024ன்னு நினைக்கிறேன். அது கூடவே இன்னொரு 5 மொழியை சேர்த்தாங்க, சரிங்களா? ஆமாம், 2024 தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 6ஆக இருந்தது, 2024 ஒரு 5 மொழியை செம்மொழியாக்குனாங்க. ஸோ இப்போ மொத்தம் 11 மொழிகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை 4 முக்கிய மொழி குடும்பங்களாக பிரிக்கலாம். இதுவும் கரெக்டு தான். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் இலக்கிய சான்றுகள் எவை? ஸோ இது எல்லாமே, சரிங்களா? தொல்காப்பியம், மணிமேகலை, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், இது எல்லாத்துலேயுமே சங்க காலத்தை பற்றின செய்திகள் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பட் முக்கியமான கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் மிக பழமையான திராவிட மொழி எது? தமிழ். தமிழ் தான் மிக பழமையான திராவிட மொழி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஃபஸ்ட்டு கூற்றுன்னு சொல்லி என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது கரெக்டு தான். இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் கொண்ட நாடு தான். இதில் கலப்பு பொருளாதாரம்னா என்னென்னா, சில விஷயங்களை, சரிங்களா, சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட்டும் செய்வாங்க, ப்ரைவேட்டும் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேருந்து போக்குவரத்தை எடுத்துக்கிட்டோன்னா அரசு பேருந்தும் இருக்கும், தனியார் பேருந்தும் இருக்கும். அதேமாதிரி இப்போ நம்ம பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பேங்கும் இருக்குது, ப்ரைவேட் பேங்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில துறைகளில் அரசும் இருப்பாங்க, ப்ரைவேட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறது தான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூற்றுன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து கரெக்டு தான். அடுத்து காரணத்தில் பாருங்கள், இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. இதுவும் கரெக்டு தான். இந்தியா வந்து உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய சந்தை தான். ஸோ அதனால தான் வந்து மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்டை வந்து இந்தியாவில் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியாவில் அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் நடக்கும். காரணம், இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம், இளைஞர்கள் இப்போதைக்கு அதிகமாக இருக்காங்க. ஸோ கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும், சரிங்களா? இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் இருந்தாங்கன்னா அங்கே வந்து கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு ஒரு நல்ல சந்தையாக இருக்குங்கிறது கரெக்டு தான். ஆனால் அவங்க கூற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கு இந்த காரணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த பாயிண்ட் வந்து காரணம் கிடையாது. கூற்று இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது காரணம் என்னென்னா, இந்தியாவில் பொதுத்துறையும், அதாவது கவர்மெண்ட்டும் தனியார் துறையும் சேர்ந்து சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேர்ந்து மீன்ஸ் 2 பேருமே இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரம் கொண்ட நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் நான் கொடுத்துருக்குற அந்த 3 பாயிண்ட்டுமே இந்திய அரசியலமைப்பு விதி 23 கீழே தான் வரும். கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவதை தடுத்தல், கொத்தடிமை முறை ஒழித்தல், மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், இது எல்லாமே வந்து விதி 23 தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், டேரக்ட் கொஸ்டின் தான். 2011ஆம் ஆண்டு சென்சஸ் படி நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை 121.02 கோடி. அடுத்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பட் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு 200 கொஸ்டினுமே வந்து டஃப்பாக கேட்பாங்கலாம் கிடையாது. இந்த மாதிரியும் சில கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் ஆனால் முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் உள்ள வங்கிகளுக்கெல்லாம் தலைமை வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்து பாருங்கள், 5 ஆண்டு திட்டங்களை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின் இது.
ஸோ சரியாக பொருந்தியுள்ள இணைகள் இதில் 2, 3, 4 கரெக்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் தப்பு, மற்றபடி எல்லாம் கரெக்டு தான். இதெல்லாம் டேரக்ட் கொஷின் தான் ஆல்மோஸ்ட். நம்ம 5 திட்டங்களை பற்றி படித்தோன்னா இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது ஒவ்வொரு 5 திட்டத்துலேயும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பேஸ் பண்ணி இந்த கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ இது நீங்கள் அந்த யூனிட் படிச்சிருந்தாலே இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்கும். அந்த போரில் வின் பண்ணவங்க பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன். அதேமாதிரி வெண்ணிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்கும். அந்த போரில் வின் பண்ணவங்க கரிகாலனுங்கிற சோழ அரசர். அதேமாதிரி கொற்கையின் தலைவன் நாம் யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் தான் சொல்லுவோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்டு பொருந்தாத இணைகளை தேர்வு செய்க. அதாவது தமிழ்நாட்டுடைய மாநில மரம் எது, மாநில விலங்கு எது அப்படின்ட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதில் எதெல்லாம் தப்பாக பொருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு மாநில மரம் பார்த்தோன்னா பனைமரம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில மரம் பனைமரம். அதே மாதிரி மாநில விலங்கு வரையாடு, நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில பறவை வந்து மரகதப்புறா. அப்போ ஃபஸ்ட்டு 3மே வந்து தப்பாக இருக்குது. மாநில பழம் பலாப்பழங்கிறது கரெக்டு, மாநில மலர் செங்காந்தல் அதுவும் கரெக்டு. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஏன்னா அதுதான் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம மேத்ஸ் கொஷின் வந்து பார்த்துடலாம். ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்துடலாம். கீழ்கண்ட தொடரிலிருந்து எண்களும் குறியீடுகளும் நீக்கப்பட்ட பிறகு வலது முனையில் முதலாவதாக உள்ள உறுப்பிற்கு இடதுபுறத்தில் 5ஆவதாக அமையும் உறுப்பிற்கு வலதுபுறத்தில் 2ஆவதாக அமையும் உறுப்பு எது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த சீரியஸ் இருக்குது இல்லையா, இதுலேருந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இதெல்லாம் தூக்கிடணும். அதெல்லாம் தூக்குனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் மட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வலது முனையில் முதலாவதாக உள்ள உறுப்பிற்கு இடதுபுறத்தில் 5ஆவதாக அமையும் உறுப்பு. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வலது முனையில் முதலாவதாக உள்ள உறுப்புனா எல். சரிங்களா? இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. சரிங்களா? இவங்க சொல்லியிருக்கிறது வலது முனை, அதாவது ரைட் சைடில் ஃபஸ்ட்டு உள்ளது சொல்லியிருக்காங்க எல். ஸோ இந்த எல்லுக்கு லெஃப்ட் சைடில் 5ஆவதாக உள்ளதை ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இடதுபுறத்தில் 5ஆவதாக அமையும் உறுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5. இந்த யூ தான் வந்து எல்லுக்கு லெஃப்ட் சைடில் 5ஆவதாக இருக்குது. இப்போது இதுக்கு, அதாவது இந்த யூவுக்கு வலதுபுறத்தில் 2ஆவதாக அமையும் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த யூவை பொறுத்த வரைக்கும் இது ரைட் சைடு, அதான் இந்த சைடு உள்ளது ரைட் சைடு, இந்த சைடு உள்ளது லெஃப்ட் சைடு. அவங்க வந்து ரைட் சைடில் 2ஆவது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1, 2. சரிங்களா? அப்போ பி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். ஒரு சீரான பகடையில் மேல் பக்கமும் முன்பக்கமும் இரட்டைப்படை எண்கள் இடம்பெற்றிருந்தால் கீழ்கண்டவற்றில் எது நிச்சயமான தவறாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்ஃபார்மாக எது தப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நார்மலாக நம்ம ஒரு பகடையை எடுத்துக்கிட்டோன்னா டாப் ஃபேஸும் பாட்டம் ஃபேஸும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் ஃபேஸும் பேக் ஃபேஸும் ஆப்போசிட்டாக இருக்கும். அதேமாதிரி ரைட்டில் இருக்கிறதும் லெஃப்ட்டில் இருக்கிறதும் ஆப்போசிட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நமக்கு கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாப் ஃபேஸ்லேயும் ஃப்ரண்ட் ஃபேஸ்லேயும் இரட்டைப்படை எண்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கரெக்டாக என்ன நம்பர்னு சொல்லலை. சரிங்களா? ஸோ நம்ம டாப் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு இந்த ரெண்டுதுலேயும் இரட்டைப்படை எண்கள் இருக்கிற மாதிரி நாமளாக எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பகடையை பொறுத்த வரைக்கும் இரட்டைப்படை எண்கள் என்னென்ன இருக்கும்? 2, 4, 6. சரிங்களா? இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் டாப் ஃபேஸில் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் ஃப்ரண்ட் ஃபேஸ்லையும் இருக்க போகுது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இது சீரான பகடைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சீரான பகடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? ஆப்போசிட் ஃபேஸஸை கூட்டினோன்னா அதோட கூடுதல் வந்து நமக்கு 7ன்னு கிடைக்கும். சரிங்களா? சம் ஆஃப் ஆப்போசிட் ஃபேஸஸ் எப்போதுமே 7ன்னு இருக்கும். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ டாப்பில் இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ டாப்புக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? பாட்டம் இருக்கும். சப்போஸ் டாப்பில் 2ங்கிற நம்பர் இருந்தால் பாட்டமில் கண்டிப்பாக 5ங்கிற நம்பர் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம 2ஐயும் 5ஐயும் கூட்டினோன்னா நமக்கு 7ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரியே டாப்பில் 4ங்கிற நம்பர் இருந்தால் பாட்டமில் 3ங்கிற நம்பர் தான் கண்டிப்பாக இருந்தாகணும். ஏன்னா அப்போ தான் 4ஐயும் 3ஐயும் கூட்டினோன்னா 7ன்னு கிடைக்கும். சப்போஸ் டாப்பில் 6ங்கிற நம்பர் இருந்ததுன்னா பாட்டமில் நிச்சயமாக 1ங்கிற நம்பர் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் 6ஐயும் 1ஐயும் கூட்டினோன்னா 7ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சிக்கலாம்னா
டாப்பில் இரட்டைப்படை எண் இருந்தால் பாட்டமில் கண்டிப்பாக ஒற்றைப்படை எண்ணில் தான் ஏதாவது ஒன்று இருக்கும். சரிங்களா? இதில் 5, 3, 1 இந்த 3மே ஒற்றைப்படை எண். அதே மாதிரியே ஃப்ரண்ட்லேயுமே ஒரு இரட்டைப்படை எண் இருந்ததுன்னா பேக்கில் கண்டிப்பாக ஒற்றைப்படை எண்ணில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒரு இரட்டைப்படை எண்ணையும் ஒரு ஒற்றைப்படை எண்ணையும் கூட்டினோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒற்றைப்படை எண்ணு தான் கிடைக்கும். இந்த 7ங்கிறது ஒற்றைப்படை எண்ணு தான். ரைட்டுங்களா? இதுதான் பேசிக். இப்போ ரைட் லெஃப்ட்டை பற்றி நமக்கு எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? ரைட்டில் வந்து இரட்டைப்படை எண்களும் இருக்குது. இரட்டைப்படை எண்கள் இருக்கலாம், இல்லைனா ஒற்றைப்படை எண்கள் இருக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட்லேயும் இரட்டைப்படை எண்கள் இருக்கலாம், அல்லது ஒற்றைப்படை எண்கள் இருக்கலாம். இதை பற்றி எதுவுமே கொடுக்கல. நாம் இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. ஸோ பாருங்கள், இப்போ ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. கீழ்ப்பக்கம் ஒற்றைப்படை எண் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். ஏன்னா டாப்பில் இரட்டைப்படைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாட்டமில், கீழ்ப்பக்கம்னா பாட்டமில் கண்டிப்பாக ஒற்றைப்படை எண் தான் இருக்கும். 5, 3, 1 இந்த 3ல் ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்க போகுது. இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண் தான். அப்போ இது கரெக்டு தான். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், வலப்பக்கம் இரட்டைப்படை எண் இருக்கும். அதாவது வந்து ரைட் சைடில் இரட்டைப்படை எண் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போது சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 நம்பரே எடுத்துப்போம். 2, 4, 6ன்னு 3 நம்பர் இருக்கா, இதே எடுத்துக்கலாம். சப்போஸ் டாப்பில் 2ங்கிற நம்பர் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃப்ரண்ட்டில் 4ங்கிற நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கும்? 6ங்கிற நம்பர் இருக்கும். அது ரைட் சைடில் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லை அதாவது இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. லைட்டாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். வலப்பக்கம் இரட்டைப்படை எண் இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், இடப்பக்கம் இரட்டைப்படை எண் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஏன்னா நமக்கு கொஷினில் வந்து வலப்பக்கம் இடப்பக்கத்தை பற்றி எதுவுமே கொடுக்கல. வலப்பக்கம் இரட்டைப்படை தான் இருக்கணும், இல்லை வலப்பக்கம் ஒற்றைப்படை எண் தான் இருக்கணும், அதே மாதிரி இடப்பக்கம் இரட்டைப்படை எண் தான் இருக்கணும்னோ, இல்லை இடப்பக்கம் ஒற்றைப்படை எண் தான் இருக்கணும்னோ எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ ஒன்று வலப்பக்கம் இந்த இந்த மிச்சம் இருக்கிற இந்த நம்பரே வச்சுங்க. இந்த நம்பரு இங்கேயும் இருக்கலாம், அப்படி இல்லைனா இங்கேயும் இருக்கலாம். ஒருவேளை இங்கே இருந்தால் இங்கே 1 வந்துடும். ஒருவேளை இங்கே இருந்துச்சுன்னு வச்சுங்க, இங்கே இருந்துச்சுன்னா இங்கே 1 வந்துடும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். ஆனால் இங்கே பாருங்கள், பின்பக்கம் இரட்டைப்படை எண் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் சைடில் இரட்டைப்படை எண் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இரட்டைப்படை எண் இருக்குது. அப்போ பேக்கில் கண்டிப்பாக ஒற்றைப்படை எண்களில் ஏதாவது ஒன்று தான் இருந்தாகணும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நம்ம டைஸ் கிளாஸ் நல்லா யாராவது பார்த்துருந்தா இந்த கொஷின்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த அளவு கூட அவங்க போக தேவையில்லை. டைஸ் கான்செப்ட் வந்து, அதாவது பகடை வந்து உங்களுக்கு கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சதுன்னா இந்த கொஷின்லாம் நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். பின்பக்கம் கண்டிப்பாக ஒற்றைப்படை எண்களில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இரட்டைப்படை எண் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒற்றைப்படை எண் இருந்தால் தான் இதையும் கூட்டும்போது நமக்கு 7 கிடைக்கும். ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இது வந்து நம்ம டெஸ்ட் இதுங்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தடுத்து 2 நம்பரை வந்து கூட்டிக்கிட்டே போகணும். சரிங்களா? அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 17, 13 இருக்கா? இந்த ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா நமக்கு 3ஆவதாக இருக்கிற நம்பர் கிடைக்கும். ஃபஸ்ட் 2 நம்பரை கூட்டினோன்னா 3ஆவதாக இருக்கிற நம்பர் கிடைக்கும். அதே மாதிரியே 2வது நம்பரையும் 3வது நம்பரையும் கூட்டினோன்னா 4ஆவதாக உள்ள நம்பர் கிடைக்கும். அடுத்து 3வது நம்பரையும் 4வது நம்பரையும் கூட்டினோன்னா 5ஆவதாக உள்ள நம்பர் கிடைக்கும். அடுத்து 4ஐயும் 5ஐயும் கூட்டினோன்னா 6ஆவதாக உள்ள நம்பர் கிடைக்கும். சரிங்களா? இவங்க பொருந்தாத எண் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45 தான் தப்பு. சரிங்களா? இதுதான் தப்பு. ஏன்னா இந்த இடத்துல வந்து 43 வரணும். ஏன்னா அவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க, இந்த 2ஐயும் கூட்டுறாங்க, அடுத்து இந்த 2ஐயும் கூட்டுறாங்க, அடுத்து இந்த 2ஐயும் கூட்டுறாங்க. ஸோ அப்படி தான் வரணும். அப்போ 13ஐயும் 30ஐயும் கூட்டினா 43 வந்திருக்கணும். இங்கே 45ன்னு இருக்குது. ஸோ இதுதான் தப்பு. ரொம்ப சிம்பிள் தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிபனோசி சீரியஸ்னு ஒன்று இருக்கும். எனக்கு ப்ரொனன்ஷியேட் பண்ணுறது எப்படின்னு தெரில, தமிழ்லேயே சொல்லிடுறேன். ஃபிபனோசி எண்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த சீரியஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். இதுலேருந்து நிறைய அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 டைம் வந்து இந்த சீரியஸ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு நம்பர் சீரீஸ்னு ஒரு டாபிக் இருக்குது இல்லையா சிலபஸில், அந்த நம்பர் சீரீஸ் கீழே இதை கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இது ஸ்கூல் புக்கில் 7th-லயும் 8th-லயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. 6th-லேருந்தே பாருங்கள், மேத்ஸ் புக்கில் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஃபிபனோசி சீரியஸுங்கிறது வேறு. சரிங்களா? அது வேறு.
அந்த கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிபனோசி சீரியஸுங்கிறது வேறு மாதிரி ஸ்டார்ட் ஆகும், 0 1 அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்டை இந்த சீரியஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். சிக்கு வந்து நம்ம ஆப்போசிட்டில், அதாவது ரிவர்ஸில் வந்து வேல்யூ கொடுத்தோன்னா 24ன்னு வரும். ஸோ ZYX இந்த மாதிரி எழுதிக்கிட்டே வந்துட்டு இதுக்கு நம்பர் கொடுத்துட்டே வரோம்னு வச்சுக்கலாம். 1 2 3 4 அப்படின்ட்டு நம்பர் கொடுத்துட்டே வந்தோன்னா சிக்கு வந்து 24 வரும், பிக்கு 25 வந்துடும், ஏவுக்கு 26 வரும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டை ரிவர்ஸில் எழுதிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சிக்கு 24 வந்துடுது. அதேமாதிரி ரிவர்ஸில் எழுதிட்டு கொடுத்தா ஆறுக்கு 9 வரும். சரிங்களா? ஆனால் இப்போ ஏவுக்கு வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதி வேல்யூ கொடுத்தோன்னா 26ன்னு வந்திருக்கணும். ஆனால் அங்கே 2 தான் இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் இந்த ஏங்கிறது பார்த்தீங்கன்னா வவ்வல். சரிங்களா? உயிரெழுத்து, ஆங்கில உயிரெழுத்து. ஸோ அப்போ இதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதோட ஒரிஜினல் வேல்யூவை எடுத்துக்கிட்டு அதை 2ஆல் பெருக்கியிருப்பாங்க. ஏவோட ஒரிஜினல் வேல்யூ, அதான் நம்ம ஏபிசிடியை நேரடியாக எழுதும்போது ஏவுக்கு என்ன வரும்? 1ன்னு வருமா? ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4ன்னு இப்படி வருமா? அப்போ இந்த ஒரிஜினல் வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை 2ஆல் பெருக்கிறாங்க, 2ன்னு கிடச்சிரும். இப்போ இதே கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணோன்னா எஃப்ஐ நம்ம ரிவர்ஸில் எழுதுனா என்ன வரும்? FGH, G7, F6, 21 வருமா? எஃப்ஐ ரிவர்ஸில் எழுதணுன்னா 21ன்னு கிடைக்கும். இதில் ஓங்கிறது பார்த்தீங்கன்னா வவ்வல். சரிங்களா? AEIOU இதுதான் 5 ஆங்கில எழுத்துக்களில் இருக்கிற 5 வவ்வல்ஸ் அதுதான். இப்போ ஓ வந்து வவ்வலுங்கிறதுனால ஓவோட ஒரிஜினல் வேல்யூ 15. இப்போ இன்ட்டு 2 போட்டோன்னா 30 வரும். அதேமாதிரி டீயை வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதணுன்னா 7 வருமா? ரைட்டா? இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2137. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எல்லாருமே நல்லபடியாக அந்த டெஸ்ட்டை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா கூட அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த டெஸ்ட்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும், ஒரு டாபிக் எடுத்து அதை எந்த ஆங்கிளில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டெஸ்ட்லாம் நம்ம வைக்கிறோம். மற்றபடி இதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுங்கிறது முழுக்க முழுக்க வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட்.